நாகை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்திற்கு படையெடுக்கும் வெளிநாட்டு பறவைகள், தலைமுறையை கடந்து வாழும் வவ்வால்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சரணாலயம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ளது பெரம்பூர் கிராமம். பறவைகள் வாழவும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் ஏற்ற தட்பவெப்ப நிலை உள்ள இக்கிராமத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பறவைகள் வருகின்றன. இங்குள்ள மரங்களில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறுக்கின்றன. 3 மாதத்திற்கு பின்னர் அந்த பறவைகள் குஞ்சுகளுடன் சொந்த நாட்டிற்கு திரும்புகின்றன. அழகாக உள்ள இந்த பறவைகளை தினமும் ஏராளமான மக்கள் பார்த்து செல்கின்றனர். மேலும் பெரம்பூரில் வவ்வாலடி என்ற இடம் உள்ளது. இங்குள்ள ஒரு பெரிய ஆலமரத்தில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் வசித்து வருகின்றன. பழத்தை மட்டுமே உண்டு வாழும் இந்த வவ்வால் தலைமுறை கடந்து வாழ்ந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டு பறவைகள் மற்றும் தலைமுறைகளை கடந்து வாழும் வவ்வால்களால் தாங்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வதாகவும் தங்களது கிராமம் செழிப்படைவதாகவும் இப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். இவற்றை பாதுகாப்பதற்காக யாரும் வேட்டையாடக்கூடாது, பண்டிகை மற்றும் விசேஷங்களின் போது வெடிவெடிக்க கூடாது என பொதுமக்கள் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். மேலும் வெளிநாட்டு பறவைகள் இடும் முட்டைகளை உள்ளூர் காக்கைகள் சேதப்படுத்துவதை தடுக்கவும் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பறவைகள் மற்றும் வவ்வால்களை பாதுகாப்பது சிரமமாக இருப்பதாக கூறும் கிராம மக்கள் இந்த பகுதியில் தமிழக அரசு சரணாலயம் அமைத்து பறவைகள், வவ்வால்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க கிராமத்துல இந்த பறவைகள் ஆண்டுதோறும் இங்க தங்கியிருந்து ஆகஸ்ட் மாசம் 3 மாச காலம் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு வெளிநாடு சென்று விடுகிறது. இந்த முட்டைகளை இந்த காக்காய்கள் சேதப்படுத்துகிறது. இதை தடுப்பதற்காக அரசு ஒரு பாதுகாப்பு சரணாலயம் அடைத்தா நடவடிக்கை எடுத்து நல்லா இருக்கும்னு நாங்க மக்களாகி விரும்புறோம். இந்த கிராமத்துல இந்த பறவைகளை நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டையாடாமலும், நாங்க தீபாவளி போன்ற பண்டிகைகளை வெடிவெடிக்காமலும் இதை பாதுகாத்து வருகிறோம். இந்த எச்சத்தை ஒரு வாடைன்னு நாங்க நாற்றம் என்று நினைக்காமல் வாடையாக கருதி நோய் நொடி இல்லாம இருக்கிறதா நாங்க கருதுறோம். ஊர்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல பல்லாயிரக்கணக்கான வவ்வால்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இது எனக்கு தெரியாத காலத்துல இருந்து, எங்க தாத்தா காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த கிராமமே பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வெளில இருந்து யாரும் வேட்டையாடக்கூடாது. இந்த கிராமத்துல பெஸ்டிவல் டைம் வந்தா கூட வெடி வெடிக்க கூடாது. அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இன்னும் இருக்க பல்லாயிரக்கணக்கான வவ்வாலை பாதுகாத்துட்டு இருக்கோம். இதே போல இது நிறைய சரணாலயம் ஆக்குறாப்புல கவர்மெண்ட் ஏதாச்சும் உதவி செய்தாக்க இன்னும் பெருசாகும். வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரணாலயம் அமைத்தால் பொழுதுபோக்கு அம்சம் எதுவும் இல்லாத இப்பகுதி சுற்றுலா தலமாக மாறும் என்று இப்பகுதி வாசிகள் எதிர்பார்த்துள்ளனர்.